ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் தாங்குவதாக. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஒருவன் இவைகளை விட்டு எவைகளை விட்டு விலக வேண்டும்? மேலே சொல்லப்பட்டிருக்கிறது 18வது வசனத்துல, சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்றென்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஒரு கூட்டத்தார் வசனத்தை புரட்டி இந்த சத்தியத்தை விட்டு விலகும்படியான போதனைகளை, அதாவது துர் உபதேசங்களை தந்து விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஒரு தேவ பிள்ளை எவைகளை விட்டு விலக வேண்டும் தெரியுமா? இந்த சத்தியத்தை, இந்த வேதம் என்கிற வசனம் என்கிற சத்தியத்தை, எந்தெந்த காரியங்கள் நம்மை இந்த சத்தியத்தை விட்டு விலக பண்ணுகிறதோ அவைகளை விட்டு விலக வேண்டும். அது ஒருவேளை நமக்கு பிடித்த காரியமா இருக்கலாம், அது ஒருவேளை நம்முடைய மனது ஏற்றுக்கொள்ளுகிற காரியமா கூட இருக்கலாம். ஆனால் இந்த சத்தியத்தை விட்டு அவைகள் நம்மை விலக்குமானால் இமீடியட்டா அந்த காரியத்தை நம்மை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். அது வேண்டாம். ஆமென். அந்த காரியத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. வசனத்தை விட்டு விலக பண்ணும்படிக்கு பிசாசானவன் இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறான், நீர் என்னை பணிந்து கொண்டால் என்று. உடனே இயேசு அப்பாலே போ சாத்தானே என்று அப்புறப்படுத்தினதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அப்படி இந்த வேதத்தை விட்டு, வசனமாகிய சத்தியத்தை விட்டு நம்மை விலக பண்ணுகிறவைகளை நாம் அப்புறப்படுத்தினால் அல்லது அவைகளுக்கு நாம் விலகினால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறுவோம் தெரியுமா? எஜமானுக்கு உபயோகமானதாய். இயேசுவுக்காய் பயன்பட விரும்புகிறீர்களா? கர்த்தருக்காய் பயன்பட வேண்டும் என்று துடிக்கிறீர்களா? இந்த வசனத்தை விட்டு விலக பண்ணுகிற காரியத்தை விட்டு விலகுங்கள். அப்படி விலகினால் கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் கர்த்தர் உங்களை வனைந்து பிரயோஜனப்படுத்துவார். யார் ஒருவர் கர்த்தரால் உபயோகப்படுத்தப்படுகிறார்களோ அவர்கள் இருக்கிற இடத்திலெல்லாம் அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். நாம் ஆசீர்வதிக்கப்படுவதிலும் மேன்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது. ஒரு 5 பேர் இருக்கிற இடத்துல நாம இருந்து நம்மளால் அந்த 5 பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னா, நாம இல்லாத நாட்கள் வரும்போது அவங்களால தாங்க முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய தாக்கம் உண்டாகும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபையாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருக்கென்று பிரயோஜனப்படுவதை தவிர என்ன மேன்மை இருக்கிறது? சிலர் கேட்கலாம், எனக்கு சரியா பேச்சு வராது, எனக்கு பாட தெரியாது, எனக்கு படிப்பு தெரியாது, எனக்கு தமிழ்ல தவிர வேற ஒரு லாங்குவேஜ் தெரியாது. என்னங்க வேணும்? உபயோகப்படுத்துகிறது கர்த்தர் அல்லவா? ஒரு சின்ன ஆற்றில் கிடந்த கூழாங்கல்ல எடுத்து தாவீதுக்கு பிரயோஜனப்படுத்த முடியுமானால், உபயோகப்படுத்த முடியுமானால், தாவீதே யூஸ் பண்ணவர் என் ஆண்டவர்.
நம்மை கரத்தில் எடுத்து பயன்படுத்த மாட்டாரோ? அவருக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான். இந்த சத்தியத்தை விட்டு எந்த காரியம் உன்னை விலக்குதோ அதை அப்புறப்படுத்து. கர்த்தரால் நீ உபயோகப்படுத்தப்படுவாய். பயன்பட விரும்புகிறீர்களா? இதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் நாங்கள் காணப்பட கிருபை செய்யும். இந்த சத்தியத்தை விட்டு எங்களை விலக பண்ணுகிற எந்த காரியத்தையும் அப்புறப்படுத்த வேண்டிய கிருபைகளையும் பலத்தையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.